ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓமனில் உள்ள ஒரு ஜூக்கு போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 2:37 ஆகுது. ஸோ இங்கே ரொம்ப சம்மர் டைம், வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளம்புனோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஏரெல்லாம் செக் பண்ணிட்டோம், டீசல் எல்லாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஹைவே 2 hours ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணியாச்சு. பாருங்கள், தக்ஷித் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருக்கான்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹைவேல எல்லா மரங்கள் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போனான். இது பார்த்திங்கன்னா ஓமன்லேயே இருக்கிற ஒரே ஒரு ஜூங்க. ஓமனில் அந்த ஒரு ஜூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிளேஸ் பாருங்கள், இந்த மாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த டே டைம் விட நைட் டைம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியே தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் மரமாக தான் இருந்தது. நம்ம ஊரெலாம் எல்லாம் தென்னை மரம் அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு வச்சுருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரங்களில் எல்லாமே டேட்ஸ் தான். ஸோ அந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெயில் டைமில் தான், சம்மர் டைம் நல்லா அது காய்க்கும். ஸோ இதுதான் அந்த சீசன் கூட இப்போ தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் அந்த டேட்ஸ்லாம் நல்லா காய்ச்சி வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம சோஹார்லேருந்து மஸ்கட் போகிற டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு அந்த பர்கா ஷூ இருக்குது. ஸோ இது வந்து சோஹார் என்ட்ரன்ஸ், சோஹார் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோஹார் கேட்டை தாண்டி நம்ம இப்போ மஸ்கட் ரோட்டில் போய்கிட்ருக்கோம். ஸோ அதோட வியூவையும் நான் உங்களுக்கு நைட்டு காமிக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஜூக்கு வந்தாச்சு. 2 hours ட்ராவல்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா 170 kilometer. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஜூ. அனிமல்ஸ்லாம் தெரியணும், தக்ஷித்து காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸோட எக் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள அனிமல்ஸ்க்கு வந்து நம்ம எதாவது ஃபுட்டு கொடுக்கலான்னா இங்கே நம்ம ரிசப்ஷன்லேயே வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3 yearsக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை. எல்லா டீட்டெயிலுமே வெளியவே ஓட்டியிருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப உள்ளே போனோடனே ரொம்பவே நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் உள்ள மாதிரி நிறையா அனிமல்ஸ் இந்த மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் அனிமல்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, இங்கே உள்ளதுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒருத்தங்க அவங்க குழந்தைங்களுக்காண்டி நிறையா அனிமல்ஸ் வீட்டில் வாங்கி வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படி அந்த ஸ்னேக் இது பண்ணுது பாருங்கள். ஸோ அவங்க அப்படியே டெவலப் பண்ணி பார்க்காக ஆச்சு. ஸோ அந்த பார்க்கு தான் வந்து இப்போ வந்து ஜூவாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், நிறையா அனிமல்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், அந்த எலி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கூண்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனது சம்மர் டைம்ங்கிறதுனால ரொம்ப ஹீட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா நிறையா கோழி வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஓஸ்ட்ரிச் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உள்ள பார்க்குள்ளே போனால் அங்கங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி உட்காரதுக்கான நிறையா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கே நல்ல ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். தக்ஷித்லாம் இந்த டைமில் அவன் நிறையா அனிமல்ஸ் இதெல்லாம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான். தக்ஷித் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் எனக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுமாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் ஒரு சில பிளேஸில் கொஞ்சம் ஸ்மெல், அந்த பேர்ட்ஸோட ஸ்மெல் இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் செக்ஷன். ஸோ நிறைய வகையான பேர்ட்ஸ் இருந்துச்சு. கிளி, குயில், அப்புறம் கோக்டைல், நிறையா வகையான பேர்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்கள்.
நீங்களும் ஓமன் வந்தீங்க, ஓமனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய அனிமல் நேம்லாம் தெரிலங்க, ஆனால் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு முன்னவும் போட் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேக்கோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த கிளி வகையை, பேரட் வகையை சேர்ந்தது தான். இதெல்லாம் இன்டெலிஜென்ட் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சொல்லும். இந்த பேர்ட்லாம் நம்ம போனோடனே ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ சொல்லிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட வாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ரெட் கலரில் இருந்தது, இந்த எல்லோ வித் ப்ளூ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா இல்லை ஹலோ சொல்லுங்கள், சூப்பராக ஹலோ சொல்லும். பேர்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. பேர்ட்ஸ் ரொம்ப இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நரி இருக்குது. அப்புறம் இந்த குரங்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குற மாதிரியே கையை நீட்டி கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மான்லேயுமே ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு முன்னவும் அதோட நேம் வந்து டிஸ்பிளேல ஒட்டியிருந்தாங்க. ஒரு சில இதுக்கு முன்னாடி எழுதலை. ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு. என்னென்ன அனிமல்ஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறது நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்ஷித்தை பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணிகிட்ருக்கான்னு. கூடவே எங்கள் டேடி நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருந்தான். இந்த கோழி, ஆடு, இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே இவனுக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். கையில் ஆளை பிடிக்கவே முடியல. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஹாய் சொல்கிறாரு பாருங்க, அனிமலுக்கு ஹாய் சொல்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட அந்த ஈவினிங் டைம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாங்கள் பாருங்கள், லயன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த லயன் டைகருக்காண்டியே நீங்கள் பார்க்க போகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இதுக்கு சேஃபாக நல்லா அந்த லாக்கர்லாம் நல்லா போட்டு அந்த கூண்டெல்லாம் நல்லா சேஃபாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. லயன் பார்த்திங்கன்னா ஒரு டைம் அதோட மீலே வந்து 35 kg கொடுப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சாப்பிடும் போல் அது எல்லாம் டிஸ்பிளேல எல்லாம் டீட்டெயிலெலாம் எழுதியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லயன் டைகர்லாம் 2 டைம் போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. தக்ஷித்துக்கு அதை பற்றி தெரில, ஆனால் ரொம்ப நம்மளுக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அனிமலுக்காகவே நம்ம போய் பார்க்கலாம். பாருங்கள், டைகர் இருந்துச்சு. ஒயிட் கலரில் உள்ள மான் இருந்துச்சு. கோழி எல்லாம் அங்கங்கே ஆடிக்கிட்டே இருந்தது. சூப்பராக இருந்தது. மயில் பாருங்கள், மயில்லையுமே 2 வெரைட்டி இருந்தது. நம்ம ஆண் மயில், பெண் மயில், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மயில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உள்ள மயில் இருந்தது. ஸோ அதான் அங்கங்கே லாந்திட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆஃப் மான். நம்ம புள்ளி மான் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு மான் இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆஃப் மான். தக்ஷித் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருந்தான். அவனை பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தான். நாங்கள் ஒரு டைரெக்ஷனில் போனோன்னா அவர் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பிடிக்கவே முடியல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். பாருங்கள், ஒட்டகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காலை கெட்டி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஓரளவு ஃபாஸ்ட்டாக ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக கெட்டி போட்டிருந்தாங்க. 2 சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் உள்ள ஆடு மாதிரியே இருந்தது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஓமனில் உள்ள ஆடு. ஸோ ஓமானி ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து முடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள வெயில் பனி எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக இதுக்கு முடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஓமன் ஆடு, பார்த்துக்கோங்க நல்லா. அப்புறம் நம்மளுக்கு பார்க்குற இடம் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக அங்கங்கே நல்லா எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ரீனிஷாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே குட்டி குட்டியாக செடிகள் இருந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சைடில் நிறையா செடிகள் இருந்தது. ஸோ ரொம்ப இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஓமனில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் கஷ்டங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அவங்க நம்மளை விட ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. பிடிக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ தக்ஷித்காண்டியே இன்னொரு டைம் அந்த பிளேஸ்க்கு போகலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூல் சேர்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், மரத்தாலேயே செஞ்ச சிட்டிங் டேபிள்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே அப்படியே ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளேயே பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூலோட ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரூம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 6:30 போல் கிளம்பினோம். இது பார்த்திங்கன்னா வர்ற வழியில் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தாஜ் பார்க் இருக்கிற அந்த பிளேஸ்க்கு போனோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக போனோன்னே அவங்களுக்கு ஒரு டீ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் ஒரு பர்கர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். தக்ஷித் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பினோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த சோகார் கேட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சோகாருக்குள்ளே என்ட்ராயிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ என்னை பார்த்தோன்னே நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்பவே முடியல இப்படி இருக்கும்ன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.